பிள்ளைகள பள்ளிக்கூடத்துல விட்டு வரேன். ஏண்டி கண்ணியம்மா, மத்தியான கஞ்சிக்கு பிள்ளைங்க வந்துருங்களா? வருவாங்க. நான் கஞ்சி காய்ச்ச போறேன். கூச்சப்படாத மாப்பிள, வா வா. அண்ணா வைக்கியம் யாரு வந்திருக்கான்னு பாரு. ஓ மாமே வந்திருக்கேன். வா மாப்பிள, வா வா உட்காரு. வட்டம் போட்டு இன்னைக்கு எல்லாம் கல்லி ரெண்டி. என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கவ? உள்ள போய் காபி போட்டு போ. மாப்பிள அப்படித்தான் இருக்கும். எதுக்குடி அவன் வந்திருக்கேன்? யாருக்கு தெரியும்? ஏன்டா இந்த கலக்கு கலக்கிட்டு இருக்க? உனக்கு இது அசிங்கமா இல்ல? வாய்க்கு வந்த இல்லாம பேசிட்டு இருப்ப. என்னது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானா? பேசாத நீ. என்னமோ பெருசா சில்லா கலெக்டர்கள் கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்த. இப்ப என்ன ஆச்சு? அறுத்து வந்து நிக்கிறாள். நீ அவளுக்கு ஆக்கி போறதுக்கு நல்ல நிலமா பார்த்து களை பிடிங்கிட்டு இருக்க. பேத்து போடுவேன் உன்னை. கஞ்சி ஊத்துறது கூட சொல்லி காட்டுவேன் தானே. பெத்த ஆத்தால கூட பார்க்க வராம அங்கேயே கிடந்தோம். எமக்கு பேசுவியடி. இன்னும் கல்யாணம் கட்டாம தரகு பார்த்து உங்களை எல்லாம் வளர்த்தல, அதுக்கு பேசுவியடி. ஆமா, எவனோ ஒருத்தனுக்கு கூட பிறந்த தங்கச்சியை தரகு பார்த்து கொடுப்பேன். நாங்க பேசாம இருக்கணுமாக்கோ? என்னடி சொன்ன? தரகு பார்த்து கொடுக்கறனா? இருக்கியா தப்பி பிறந்தவனே? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? தரம் கட்டவனே. என்னது தரம் கட்டவனா? கழுத்து நிறுத்து கூட. கட்டவ குளிமேட்ல புல்லு கூட முளைக்கலையடா. அதுக்குள்ள என் பிள்ளைய கொண்டு போய் புளிந்தி மேட்ல தள்ள பாக்குறியடா. ஒப்பாரி வைக்காத. ஊங்கி வச்ச கூணு உழுது போயிடும். விடுமாப்ல அக்கா போட்டு அடிச்சுட்டு கழுத்த ரெட்ல கைய பிடிச்சி இழுத்துட்டு போனா ஊருக்குள்ள ஒரு ரூபாய் கேட்க முடியுமா? எனக்கு உரிமை இருக்குல்ல. சொல்லு விடிஞ்சா தாலியோட வந்து நிக்கிறேன். சும்மா பேசிட்டு இருக்காத மாப்ள. காலையில கோட்டசாமி கோயிலுக்கு தட்டோடையும் தாலியோடையும் வா. சமுத்திரத்தை கூட்டாது விடிய கருக்குள்ள தாலியோட வாரேன்டானே நான் பெத்த மக்கு. கண்ணியம்மா கண்ணியம்மா, ஆத்துலயும் குளத்துல விண்டு செத்து போயிடுறேன்டி. முறையத்த பேசினியாடா நீ? விடிஞ்சா நீ தாலியோட வந்திருப்பில்ல? இதுக்கு தானடா புகுந்த வீட்டுல இருந்து எங்களை இது வரைக்கும் விரட்டி கொண்டு விட்ட. மானம் கிட்ட பையில அப்பன் கணக்கா எங்களை பார்த்த குழந்தை தலை குனிய வச்சுட்டியடா தருதல நாயே. என் தங்கச்சி வேணுமாடா உனக்கு? நாதியத்தவன் நினைச்சியா? இழுத்து வச்சு அறுத்து போடுவேண்டா. காளி மாதிரி ஆட்டம் போடுறியாடி? பாருங்கய்யா, தங்கச்சியில அவளு கம்பல் அடிக்கிறாங்க. ஏண்டி ரெண்டு சிரிக்கையில சேர்த்து ஒரே பேருக்கு முந்தி வரைக்கும் அலையிறீங்களா? அதான்டி, அதான் உங்களை எல்லாம் உருத்து
கராத்து படிக்காரன் உன் பங்காளி களஞ்சியத்தை போட்டு அடி அடி வெளுத்துட்டு இருக்கான்டா. போய் என்ன சொல்றா? போய் அறியா அவனை. போடா. ஏலே, டேய் வாங்கடா. நீ சும்மா நிக்கிற. போடா நீ. டேய் நம்ம களஞ்சியத்தை அந்த கராத்து படிக்காரன் வெட்டிட்டு இருக்கான். எல்லாம் வாங்கடா. நீ ஒண்ணு நிக்கிறீங்க. போடா. கூட பிறந்தவளோட சேலையை உருவும் போது உனக்கு உங்க ஆத்தா ஞாபகம் வரல? ஐயா, எங்க ஆத்தாலையும் மதனிகளையும் நான் பிரிச்சு பார்த்தது இல்லையா? 3 பேரும் எனக்கு ஆத்தா தான்டா. எல்லா பொம்பளைங்களும் கட்டுறது சேலன்னா, பட்டாளத்துக்காரன் பொண்டாட்டி கட்டுறது தேசிய கொடி ஐயா. அதுல எவன் கைய வச்சாலும் சரி அவன். ஐயா, முத்து கணக்கா 3 பிள்ளைகளை பெத்த. ஒரு பிள்ளைய வீட்டுக்கு காவல வச்சுட்டு 2 பிள்ளைகளை நாட்டுக்கு அனுப்பி வச்சேன். என் மூத்த மக்கள் 2 பேரும் எல்லையில எதிரிகளை சுட்டு கொண்டதுக்கு பதக்கம் கொடுத்து பாராட்டினீங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா செத்து போன பிள்ளைகளை எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு? சொல்லுங்க ஐயா. ஊரறிய கட்டிக்கிட்ட தாலிய நாட்டுக்காக அறுத்து போட்ட எங்களுக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லையா? ஐயா, வட்டாளத்துக்கார பொண்டாட்டி பிள்ளைகளை கையெழுத்து கும்பிடாட்டியும் பரவாயில்ல, கைய பிடிச்சிருத்து அசிங்கம் பண்ண நினைக்கிறது குத்தமில்லையா? சொல்லுங்க ஐயா. இந்த நாடு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக என் புருஷனும் என் தங்கச்சி புருஷனும் எல்லையில நின்று எதிரிகளோட சண்டை போட்டு உசுர விட்டாங்க ஐயா. காசு பணத்துக்கு நாக்கு நீட்டிக்கிட்டு திரியறவரை நம்பி நடு தெருவுல என் அக்கா சேலை பிடிச்சு எடுத்து அசிங்கம் பண்ணிட்டாயா? இது நியாயமா? சொல்லுங்கயா, சொல்லுங்க. எங்களுக்கு அப்பனுக்கு அப்பனாவும் ஆத்தாளுக்கு ஆத்தாளாவும் நின்று மானத்தையும் உசுரையும் காப்பாத்துன எங்க கொழுதனை திருப்பி கொடுத்துருங்க சாமி, திருப்பி கொடுத்துருங்க. அது போதும் எங்களுக்கு, அது போதும். நாங்க விவசாயிங்க, எனக்கு தெரியும். ஊடு கடலையில களம் முளைச்சா கூட புடிங்கி எரிஞ்சு போடுவோம். தெருவுக்கு தெரு சீமக்கரு வேலை கணக்கா கெட்டவங்க திரியறாங்களே, அவங்களை என்ன செய்ய சொல்றீங்க? நாட்டு துரோகிகளை சுட்டா நியாயம், ஊருக்குள்ள துரோகிகளை வெட்டினா கொலையா? என் மூத்த பிள்ளைங்க செஞ்சது நாட்டுக்கு நியாயம்னா, துரைச்சாமி செஞ்சது வீட்டுக்கு நியாயம் இல்லையா? நியாயமா படலையா? சட்டத்தின் முன்பு குற்றமாக இருந்தாலும்
நியாயத்தின் முன்பு இது குற்றமாகும். இந்த தேசத்தில் வரம்பு மீறி நடக்கும் சில புல்லுரிமைகளை களைந்து எடுப்பதும் ஒரு வகை தர்மமே ஆகும். இந்த குடும்பத்தின் தியாக வரலாற்றை மனதில் கொண்டு பொதுமக்களின் ஏகோபித்த குரலுக்கு செவிசாய்த்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் இவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது.